ஹே கைஸ், இந்த வீடியோவில் பார்த்தோன்னா ஹவு டு கெட் சிக்ஸ் பேக் வைக்கிறதுக்கு ஒரு சூப்பரான ஒர்க் அவுட்ஸ் அண்ட் எஃபெக்டிவான ஒர்க் அவுட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஒர்க் அவுட்ஸை நீங்கள் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுறதுனால உங்களுக்கு கண்டிப்பாக 1 மந்தில் நீங்களும் 6 பேக் வைக்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ரெக்கமெண்டேஷன் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கு எனக்கும் ரொம்பவே மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலை புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சு ஆல்ன்ற ஆப்ஷனில் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிரன்ச்சஸ். உங்களுக்கு சீக்கிரமாக 6 பேக் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த கிரன்ச்சஸ் நீங்கள் செய்கிறதுனால உங்களுக்கு சீக்கிரமாக ரிசல்ட் தெரியும். ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேட் இல்லாட்டி டவல் எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கீழே விரிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் ஃப்ளாட்டாக படுத்துட்டு உங்கள் முட்டியை பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் தெரிகிற மாதிரி மடக்கிக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா உங்கள் கைகளை பார்த்தீங்கன்னா பொறுமையாக உங்கள் டோஸை பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் தெரிகிற மாதிரி பண்ணுங்கள். மெயின் பார்த்தீங்கன்னா உங்கள் நெக் பார்த்தீங்கன்னா ரொம்பவும் கீழே வந்திருக்கக்கூடாது, ரொம்பவும் பின்னாடி போயிடக்கூடாது. ஸோ இந்த வீடியோவில் தெரிகிற மாதிரி கரெக்டான ப்ரொசீஜரில் பண்ணுங்கள். மெயின் ரூல்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களால் எவ்வளோக்கு எவ்வளோ ஃப்ரண்ட் போக முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ ஃப்ரண்ட் போய் உங்கள் 6 பேக் மசிலை நல்லா க்ரன்ச் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் மெயின் பார்த்தீங்கன்னா உங்கள் கைகள் பார்த்தீங்கன்னா நல்லா டோஸை வந்து டச் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து பேக்வேர்டு போயிட்டு ஃப்ரண்ட் வேர்டு வரணும். ஸோ இந்த எக்ஸசைஸில் எந்த ஒரு டவுட்டானாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ 6 பேக் நீங்கள் சீக்கிரமாக கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த க்ரன்ச்சஸ் ட்ரை பண்ணுங்கள். இது பார்த்தீங்கன்னா மார்னிங் பண்ணுறது ரொம்பவே நல்லது. ஸோ இதை எத்தனை டைம்ஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 3 செட்ஸ் பண்ணணும். அதாவது ஒரு செட்டுக்கு பார்த்தீங்கன்னா 10 ரெப்ஸ் கணக்கு வச்சுக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா 30 டைம்ஸ் பண்ணணும். 10 டைம்ஸுக்கு ரெஸ்ட் விட்டு பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ட்விஸ்டிங் ஹிப் ரைஸ். இந்த ட்விஸ்டிங் ஹிப் ரைஸ் பார்த்தீங்கன்னா பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் ஸ்டார்டிங். ஸோ பண்ண உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியாகிடும். ஸோ உங்கள் 6 பேக் மசிலை சீக்கிரமாக கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ட்விஸ்டிங் ஹிப் ரைஸ் பண்ணுங்கள். இதை எப்படி செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நார்மலாக ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் மாதிரி தான். நீங்கள் ஃப்ளாட்டாக படுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்கள் கைகளை பார்த்தீங்கன்னா முதுகுக்கு பின்னாடி நல்லா மடித்து கட்டிக்கோங்க. அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா உங்கள் கால்களை நல்லா ஒட்டிக்கணும். அந்த ஒட்டி வச்ச பொசிஷனில் அப்படியே நீங்கள் உங்கள் கால்களை இந்த வீடியோவில் தெரிகிற மாதிரி நல்லா மேலே ரைஸ் பண்ணுங்கள். ஸோ ரொம்ப பேக் போயிட வேணாம். கரெக்டாக ஸ்ட்ரெயிட் வேர்டில் உங்கள் கால்கள் வந்ததுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கீழே கொண்டு வந்துடுங்க. இது எத்தனை டைம்ஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மொத்தமாக நீங்கள் 30 டைம்ஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஸ்டார்ட் பண்ணி 10th டைம்ஸ் வரும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணிடுங்க. அதோட ஒரு செட் உங்களுக்கு முடிஞ்சிருச்சு. அப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் ரெஸ்ட் விட்டுட்டு அடுத்த செகண்ட் டைம்ஸ் பண்ணுங்கள். அது பார்த்தீங்கன்னா 10 டைம்ஸ் பண்ணணும். அப்புறம் மறுபடியும் 5 மினிட்ஸ் ரெஸ்ட் விட்டுட்டு அடுத்த 10 டைம்ஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டம்பிள் சைடு பெண்ட். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைடில் இருக்க ஃபேட்ஸ், அதாவது உங்கள் ஆப்ஸில் இருக்க ஆப்ளிக்யூஸோட ஃபேட்ஸை குறைக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுக்கு சைடில் இருக்க ஃபேட்ஸை குறைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஒர்க் அவுட்ஸ் கண்டிப்பாக பண்ணுங்கள். ஸோ இதை செய்கிறதுக்கு தம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா கம்மியான வெயிட்ஸில் எடுத்துக்கோங்க. அப்படி தம்பிள்ஸ் இல்லாதவங்க பிரிக்ஸ் செங்கலில் கூட 2 செங்கல் கையில் வச்சுட்டு கூட இது மாதிரி பண்ணலாம். இதை எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 தம்பிள்ஸை கையில் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் எவ்வளோக்கு எவ்வளோ உங்களால் சைடாக கீழே டவுனில் கொண்டு போக முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ ஃபுல்லாக கொண்டு போயிட்டு அதுக்கப்புறம் ரைட் சைட் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைடு வந்து பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கரெக்டான ப்ரொசீஜரில் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணும்போது இந்த வீடியோவை ஃப்ரண்ட்டில் வச்சு கூட நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணலாம். ஸோ ரீசெண்டாக நான் கூட இதை ஃபாலோ பண்ணிருக்கேன். ஸோ உங்கள் ஆப்ஸை பார்த்தீங்கன்னா நல்லா மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஒர்க் அவுட் கண்டிப்பாக பண்ணுங்கள். ஸோ அது மட்டும் இல்லாமல் அதிகமாக ஜங்க் ஃபுட்ஸ், ஆயில் ஃபுட்ஸ் இது மாதிரி ஃபுட்ஸ்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க. ஸோ உங்களுக்கு அதிகமாக தொப்பை விழுவ ஆரம்பிக்கும். நான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியான ஒர்க் அவுட்ஸ் தான் சொல்லியிருக்கேன். இன்னும் 6 பேக்குக்கு பார்த்தீங்கன்னா நிறைய ஒர்க் அவுட்ஸ் எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ அதெல்லாம் சொன்னால் உங்களுக்கு டயர்ட் ஆகிடும், உங்களால் பண்ணவும் முடியாது. ஸோ இந்த ஒர்க் அவுட்ஸை மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு பெட்டர் ரிசல்ட் கிடைக்கும். ஸோ இந்த ஒர்க் அவுட்ஸ் பண்ணால் மட்டும் போதாது. எப்போயாவது ஃப்ரீ டைமில் பார்த்தீங்கன்னா நீங்கள் மார்னிங் ஆர் ஈவினிங்கில் பார்த்தீங்கன்னா அதிகமாக ரன்னிங், ஜாகிங், சைக்கிளிங், ஸ்விம்மிங் இது மாதிரியான எக்ஸசைஸ்லாம் ஒரு 30 மினிட்ஸ் ஒரு நாளைக்கு பண்ணுங்கள். இது மாதிரி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் உங்களுக்கு பாடிக்கு தரதுனால உங்களுக்கு அதிகமாக தொப்பை விழுறதுக்கும் வாய்ப்புகள் கம்மி. உங்கள் பாடி ஆரோக்கியமாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஸோ மறக்காமல் இந்த சைக்கிளிங், ஜாகிங், ரன்னிங், ஸ்விம்மிங்கை ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நான் மேக் பண்ணுறதுக்கு எனக்கு பார்த்தீங்கன்னா 2 ஹவர்ஸ் ஆச்சு. ஸோ ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் மேக் பண்ணியிருக்கேன். ஸோ மறக்காமல் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விட்டுட்டு சப்போர்ட் மட்டும் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா வாட்ச்டுன்னு ஒரே ஒரு கமெண்ட் மட்டும் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னு சொல்லிட்டு நான் தெரிஞ்சுக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்குது. ஸோ அதையும் மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அன்டில் தென் சைனிங் ஆஃப்.